நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பேக் போர்ஷனில் நம்ம அந்த நெக்குக்கு அந்த நமக்கு saree ப்ளவுஸ்லேயே வர்ற பார்டரில் ஒரு பார்ட்டு அதை கட் பண்ணி எப்படி அதில் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பானைக்கு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு லென்த் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அந்த பார்டரோட 2 சைடையுமே லாங் ஸ்டிச் போட்டு கரெக்டாக எவ்வளோ நமக்கு பார்டர் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் இதை லாங் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது 2 மெத்தடாக வைக்கலாம். ஒன்று நெக்கு அடித்து திருப்பிட்டு மேலே அப்படியே பேட்ச் பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பார்டர் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம நெக்கோடைய ஃபேஸிங் பீஸ் வைக்கிற மாதிரி, அதாவது உள்பக்கம் வச்சு மேலே எப்படி திருப்புறது அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அப்படியும் வைக்கலாம். இப்போ நான் ரெண்டாவதாக சொன்ன மெத்தடில் தான் நான் வைக்கிறேன். இது நீங்கள் கரை பீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மடித்து தைக்க வேண்டியதில்லை. சப்போஸ் கரை பீஸ் இல்லை, பிசுராக வருது அப்படின்னா நீங்கள் அந்த கார்னரை மடித்து தைச்சிட்டு வச்சா தான் நீட்டாக வரும். இப்போ அந்த 2 பக்கமும் அந்த பார்டரை நான் மடித்து லாங் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் அந்த ஜரிகை இதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் சுருக்காக தெரியும். அதனால் இதை நம்ம நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு அதிகமாக தேவைப்படும். அப்படியே பேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். உள்பக்கமாக இருந்து மேல் பக்கம் திருப்பும் போது தைக்கிற அளவுக்கு மட்டும் நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக பார்டர் தேவைப்படும். இப்போ இது பேக் நம்ம யூஷுவலாக தைக்கிற மாதிரி கீழ்ப்பக்கம் தையல் போட்டு அடித்து திருப்பிக்கலாம். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டு அதை நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டு அதை நல்லா நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு இடுப்பில் துணி கொஞ்சம் திக்காக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அடித்து திருப்ப வேண்டாம். எப்பவும் போல் அப்படியே பதிச்சுட்டு கொஞ்சம் திக்காக ஒரு கிளாத் மட்டும் வச்சு அடித்து திருப்பிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக் சைடு கொஞ்சம் சுருண்டு போகாமல் ஸ்டிப்பாக நிற்கும். அப்படி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். கரெக்டாக ஈவனாக 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை இது கவர் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்டிஃபாக ஒரு கிளாத் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக உள்ளே ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ளே ஒரு கிளாத் வச்சே கூட நீங்கள் தையல் போடலாம். அப்போ கீழ்ப்பக்கம் உங்களுக்கு சுருண்டு போகாமல் ஸ்டிஃபாக நிற்கும். இதை சுற்றி நம்ம தையல் போட்டு கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே அந்த கார்னரில் தையல் போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு பழக்கமாகவே வரும். கொஞ்சம் ஏன்னா தானே தள்ளி எல்லாம் போட்டிங்கன்னா அது எப்போவுமே மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர முடியாது. அதனால் எப்போ லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணாலும் சுடிதாராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கரெக்டாக நீடில் பாயிண்ட்டை விட கொஞ்சம் தள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அந்த கார்னரெல்லாம் நீங்கள் நல்லா நீடில் உள்ளே பாயிண்ட் பண்ணி நிறுத்திட்டு திருப்பி பழகுங்க. அப்போ தான் அதுவும் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் கரெக்டாக வரும். நல்லா பேட்ச் பண்ணும்போது சுருக்கெல்லாம் உள்ளே இல்லாமல் நல்லா கையில் நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. அப்போ உள்ளே சுருக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அயன் பண்ணால் கூட அதை கரெக்ட் பண்ண முடியாது, மறுபடியும் பிரிக்கணும். அதனால் தையல் போடும்போதே லைனிங் கிளாத்தையும் சரி மெயின் கிளாத்தையும் சரி நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு அயனிங் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத் அது மேலே ப்ளேஸ் பண்ண உடனே 2 கிளாத்து வச்சு அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கெல்லாம் வராமல் இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணும்போது லைனிங் கிளாத்தில் படாமல் கட் பண்ணுங்கள்.
எந்த அளவுக்கு நம்ம எக்ஸஸாக கிளாத் விட்டு கட் பண்ணியிருக்கோமோ தைச்சிருக்கோமோ அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. லைனிங் மெயின் கிளாத்தை வந்து எக்ஸஸாலாம் விட தேவையில்லை. லைனிங் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் அந்த நாச்சஸ் எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சேம் மெத்தடு. நீங்கள் பேக் கீழே தைக்கும் போதே நெக்கையுமே அடித்து திருப்பிட்டிங்கன்னா இந்த பார்டரை வந்து அப்படியே பதிக்கலாம். இப்போ வந்து நான் லைனிங் கிளாத் பக்கம் வந்து இந்த பார்டரை வந்து வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு மேல் பக்கம் வந்து அந்த பார்டர் வந்து வரும். இது வந்து ஈஸியான மெத்தடு தான். அந்த இது பதிக்கிறத விட இது நம்ம நெக் பீஸ் எப்படி வந்து பட்டையாக வைக்கிற பீஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் இந்த பீஸ் வைக்கிறேன். ஆனால் அந்த கார்னர் மட்டும் சுருக்கு இல்லாமல் கரெக்டாக வர்ற மாதிரி உள்ள லூஸ் விட்டு நீங்கள் தையல் போடுங்க. அந்த கார்னர் மட்டும் உங்களுக்கு ஷார்ப்னஸ் கரெக்டாக வரணும். அப்போ தான் திருப்பும்போது அந்த பக்கம் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இப்போ அந்த தையல் போடுறதும் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துடக்கூடாது. அதே ஈவனாக வர ஒரே லைன் தான். கரெக்டாக அந்த இடத்துல கார்னர் பண்ணி நீங்கள் திருப்பிக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் இதை நிறுத்திட்டு கரெக்டாக இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. கார்னர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படி இல்லை அப்படின்னா நீடில் வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டு வைங்க. ஏன்னா மடங்காது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பார்டராக இருக்கிறனால அது உள்ளே வந்து கரெக்டாக போய் சீட்டிங் ஆகாது. அது வந்து நீங்கள் பெரிய ஊசி வச்சு கரெக்டாக அதை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டு அது மேலே தையல் போடுங்க. ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும். அதனால் அது மேலே கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. கரை பீஸாக இருந்தால் நீங்கள் அந்த ஃபோல்டிங் வேண்டாம். உங்களுக்கு அது ரொம்ப மொத்தமாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா கரை பீஸ் இருக்கும்போது ஃபோல்டிங் வேணாம். ஆனால் அதே மாதிரி பிசுறு இருந்தாலும் கரெக்டாக கட் பண்ணி தைக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த இது கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி அளவுக்கு மேல் பக்கம் நமக்கு பார்டர் வராது. அதனால் மடித்து தைக்கிறது பெஸ்ட்டு. இப்போ நகத்தில் வந்து இந்த பார்டரெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேணுன்னா அயன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்டாக ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணி கூட அதை இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீடில் அளவுக்கு நெக்கை ஒட்டி தையல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். கீழே இருக்க லைனிங் கிளாத் வந்து நமக்கு மேல் பக்கம் தெரியக்கூடாது. கார்னரும் நல்லா பார்த்துக்கோங்க. உள் பக்கம் சிசர் கட் போட்டுக்கோங்க மறக்காமல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் வந்து கரெக்டாக வந்துடும். நீங்களே அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும் உள்ளே தள்ளி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு தையல் போடும்போது நீங்கள் சைடில் இருக்கிறத கவனிக்க தேவையில்லை. கரெக்டாக அந்த லைனிங் கிளாத் மேலே வராமல் அந்த பாயிண்ட் நீடில் பாயிண்ட் அளவு தையல் மட்டும் நீங்கள் ஈவனாக போடுங்க. லாங் ஸ்டிச்செல்லாம் இருக்கிறத நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதை பிரித்து விட்டுக்கலாம். அந்த கார்னர் மட்டும்தான் நமக்கு பானைக்கு வந்து ரொம்ப பானைக்கு டைமண்ட் ஷேப்பு இந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே நமக்கு வந்து அந்த கார்னர் வந்து கரெக்டாக பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக திரும்பணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேல் பக்கம் தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து அந்த தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்டர் வந்து கரெக்டாக நீட்டாக நெக்கை சுற்றி இருக்கும். ஆனால் ரவுண்ட் ஷேப்புக்கும் வைக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு வைக்கும்போது உங்களுக்கு இடையில அந்த ரவுண்டு வர இடத்துல எல்லாமே ஃப்ளீட்ஸ் வச்சு தான் வச்சாகணும். இதில் வந்து நமக்கு கார்னரில் மட்டும் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸ் வரும். ஆனால் ரவுண்ட் ஷேப் வைக்கும்போது உங்களுக்கு அந்த கர்வ் லைன் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து
அந்த ரவுண்ட் ஷேப்பு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கிற மாதிரி வரும். ஆனால் அதுவுமே வந்து நம்ம மேட்சிங் த்ரெட்டு போட்டு நல்லா அயன் பண்ணி தைக்கும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ இதாக தெரியாது. அதனால் நீங்கள் ரவுண்ட் நெக்லேயும் அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். டைமண்ட் நெக்குக்கு பார்டர் வைக்கலாம். ஆனால் அந்த நெக்குக்கு அளவு அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வைக்கிறதையும் நீங்கள் சேர்த்து கால்குலேட் பண்ணணும். அந்த அளவுக்கு நமக்கு லென்த்து இருக்கா அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா ஜாயின் போட்டுக்கலாம். சாரீலேயே வர பார்டர் அப்படிங்கிறனால உங்களுக்கு அது சிம்பிளாக டிசைன் மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதனால் இதை நீங்கள் வைக்கும்போது எல்லா நெக்குக்குமே நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம். ஆனால் அது வைக்கும்போது அதுக்கு தகுந்த துணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கார்னர் வருதோ அந்த இடத்துக்கெல்லாம் ஃப்ளீட்ஸ் வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி துணி நம்ம எக்ஸஸாக அது மெஷர் பண்ணிக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா நெக்லேயுமே இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். அது மேலே வந்து நம்ம அந்த நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையலெல்லாம் போடும்போது பர்ஃபெக்டாக மேட்சிங் த்ரெட்டு போட்டு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தையலெல்லாம் மேலே வந்து உங்களுக்கு ஒரு இதாக தெரியாமல் நீட்டாக இருக்கும். எல்லா ரவுண்ட் நெக்குக்கு ஃப்ளீட்ஸ் வச்சிங்கனாலும் அந்த ஃப்ளீட்ஸ் மேலே ஒரு தையல் போட்டுருங்க. அப்புறம் அதை நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக பேக் டாட் போட்டு நீங்கள் எப்பவும் போல் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.